Hi everybody, சூப்பர் ரஜினிகாந்துடைய கூலி படம் மால்டா, மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகள்ல ஷோல்ட் அவுட் ஆயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்போ மால்டாவில ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். மால்டா எங்க இருக்குது அப்படிங்கிறதுனா ஒரு ஐலாண்டுங்க. இது பாத்தீங்கன்னா சுயஸ் கேனல் தெரியுங்களா, அதுக்கு முன்னாடி வரும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்டு தான். அங்க அற்புதமா செம்ம மாசா இருக்கும். அங்கே ஒரு போர்ட் இருக்கு, நான் போயிருக்கேன். அவ்வளோ அருமையான ஒரு ஐலாண்டு. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கடல், அது நடுவில் அழகாக இருக்கும். செமம் நான் பார்த்து உண்மையிலுமே வியந்து போயிட்டேன். அங்கே போயிட்டு ஹோட்டல்லாம் தங்கிட்டு அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். எல்லா நாட்டு பீப்புளும் அங்கே இருக்காங்க. அது ஒரு அற்புதமான ஏரியா, ரொம்ப காமாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ மால்டாவிலையும் தலைவருடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஹெம்சினி சினிமாஸ் இப்போ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இண்டஸ்டர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றவங்க தான் அந்த படத்தை இப்போ வாங்கி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மிடில் ஈஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய படம் ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்டில் யார் வாங்குறது அப்படின்றதையும் ஹெம்சினி சினிமாஸ் அதிரடியாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. யார் வாங்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேராஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஆல்ரெடி ஷோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இது எந்தெந்த நாடுகளில் வெளியாகுது அப்படின்றத ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமன், சவுதி, ஈரான், ஈராக், யமன், ஜோர்டான், இஸ்ரேல், சிரியா, எஜிப்த், மொராக்கோ, லெபனான் போன்ற நாடுகளில் தலைவருடைய கூலி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் மிடில் ஈஸ்ட் பாத்தீங்கன்னா யுஏஇனா அபுதாபி, துபாய், சார்ஜா இந்த போன்ற அந்த ஏரியாக்கள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் மிடில் ஈஸ்ட்ல கூலி படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு சாதனையா தான் பார்க்கப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, தலைவருடைய கூலி படம் ஒன்னா சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்கு. சன் பிக்சர் போட்ட மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இது கண்டிப்பா 2.0 வசூல் ரெக்கார்டை முறியடிக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. இப்போ இதுதான் சமூக வலைதளங்களில் பேச்சாவே நடந்துகிட்டு இருக்கு. இது மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் சரி, திரை விமர்சனர்களும் சரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இது வரைக்கும் விண்ணை முட்டிடுச்சு. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் கொடுத்து ரசிகர்களை குஷிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சன் பிக்சர். அடுத்ததா இப்போ 3rd சிங்கிள் வெளியிட போறாங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹைதராபாத்ல அப்போ குட்டி ஆடியோ லான்ச்சா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஒரு சமயம் ஹைதராபாத்ல தான் ஆடியோ லான்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அது இருக்காது. கண்டிப்பா இது மாபெரும் விழாவாக எடுக்கணும் அப்படின்னு சன் பிக்சர் முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் உறுதி. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் சொல்றது என்னன்னா அங்க இங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா இன்னும் உறுதியாகல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.